ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏகே விட்டாஸ். நான் உங்கள் அருணா பேசுகிறேன். சூப்பர் ஹோம்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் ஹோம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குது. கொஞ்சம் இப்போ பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கூட ஃபுல்லாக வளர்ச்சி முடியல. ஃபுல்லாக வளர்ந்துடுச்சுன்னா ஃபுல் மெச்சூர்ட் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பீப்பா ஸ்டேஜுக்கு போகும். இப்போது சூப்பர் வார்ம்ஸில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, மீல் வார்ம்ஸ் மாதிரிலாம் நம்ம ஈஸியாக நம்ம எல்லாமே வச்சுட்டு ஒரே கண்டெய்னரில் நம்ம வந்து எல்லாத்தையும் வளர்த்துடலாம் முடியாது. சூப்பர் வார்ம்ஸ் வந்து தனி, அதாவது வேறு ஒரு மெத்தடு. நீங்கள் நார்மலாக மீல் வார்ம்ஸ் கான்செப்ட்லாம் கிடையாது. சூப்பர் வார்ம்ஸில் ஒர்க்கு பயங்கரம், ஹெவி ஒர்க்கு. அதாவது அதுங்களை புழு வளர்க்குறது ஒரு டைப்பு. பீப்பா மாறிச்சுன்னா பீப்பாவை தனித்தனியாக பீப்பா மாறத்துக்கு முன்னாடி அது பீப்பாவாக மாற போகிற ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தனித்தனி செப்பரேட்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் பீப்பாலேருந்து எல்லாமே வண்டாக மாறிடும்னு சொல்ல முடியாது. எல்லா வண்டும் உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பீப்பா போடுறீங்களோ அதில் பாதிக்கு பாதி தான் வண்டாகவே வரும். வண்டாக மாறிச்சுன்னா வண்டுலேருந்து அதுக்கப்புறம் வண்டா மாட்ட பிறகு அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒர்க்கு கம்மி தான். அந்த புழுவாக இருக்கும்போது புழுலேருந்து பீப்பாவை மாறுற வரையும் நம்ம கொஞ்சம் ஒர்க் ஹெவி. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக நம்ம தனித்தனி முறையில் பண்ணணும். அதுக்கப்புறம் வார்மாக இருக்கிற வரைக்கும் அதுங்க மேக்ஸிமம் கோதுமை தவிடே போதுமானது தான். கோதுமை தவிடுலேயே நம்ம பண்ணலாம், வளர்த்திடலாம். ரொம்ப அடல்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா உருளைக்கிழங்கு போட வேண்டியது இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டோன்னா அது கொஞ்சம் ரொம்பலாம் போட வேண்டியது இருக்கும். ஒரு 2 போட்டாலே போதும் ஒரு கண்டெய்னருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும். நீங்கள் ஃபுல் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அது பீப்பாவாக மாறுறதுக்கு ஒரு மாதிரி அது மாதிரி இருக்கும். அதை தொட்டாலே மூமெண்ட் கொடுக்காம ஒரு மாதிரி துடிக்கும். அது வந்து ஆயிடுச்சுனாலே பீப்பா ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஒரு வார்ம் மட்டும் பண்ணக்கூடாது. அந்த கண்டெய்னர் இருக்கிற எல்லா வார்மையும் நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். அதுதான் அப்படி பண்ணால் தான் நமக்கான பெஸ்ட்டு. அப்படி பண்ணால் தான் அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து போகாது. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துலேருந்து திரும்ப டேமேஜ் ஆகி பீப்பாவாக மாறும். பீப்பா மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் வண்டா மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அவ்வளோதான் கைஸ். இது வந்து மீல் வார்ம்ஸும் அவைலபிள் இருக்குது கைஸ். ஒரு பீஸ் ரேட்டு தான். ஒரு பீஸ் வந்து 5 rupees வரும். அது நீங்கள் யாருன்னா வேணும்னா நீங்கள் கேட்கலாம். நீங்கள் குவான்டிட்டி லெவலில் நிறையா எடுக்கிறீங்கன்னா 5 rupeesன்றது குறைக்கப்படும். கிராமாக வாங்கினீங்கன்னா கிராமு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கணும். ஏன்னா நான் ஒரு டைம் போடுறதே அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் நிறையா இருக்கும். ஓகே கேஸ், யாருன்னா தேவைன்னா கூப்பிடுங்க.